இன்றைக்கி நம்ம என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இன்றைக்கி சாப்பாடு பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து வந்துச்சு. பட் அந்த சாப்பாடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளியே இருந்ததுனால நம்ம வந்து அதை சாப்பிடல. ஸோ இந்த சாப்பாடை வந்து வெளியே வச்சுட்டு போயிட்டாங்க. வெயிலில் ரொம்ப நேரம் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து கடையில் போய் ஒரு 5 திரகம்ஸுக்கு நம்ம வந்து பிரியாணி வாங்கிட்டு வந்தோம் கிச்சனில். ஸோ நம்ம பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா தயிர் பச்சடி. இது பார்த்திங்கன்னா வந்து இது ஒரு ரைஸு. பட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா இதுதான் ஸ்வீட் ரைஸு. ஸோ எல்லா இடத்துலையும் வந்து கொடுப்பாங்க. இது இல்லாட்டி பார்த்திங்கன்னா அரிஸ் வரும். இதுதான் பார்த்திங்கன்னா ரைத்தா. ஸோ தயிர் மாதிரி லெமன் மாதிரி இருக்கும். பிரியாணியில் ஊற்றி சாப்பிட வேண்டியதான். மெயின் ஐட்டம் பிரியாணி, பாகிஸ்தான் பிரியாணி, சிக்கன் பிரியாணி. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். இதோட குவான்டிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப நிறையாவே இருக்குது. 5 திரகம்ஸ் தான். ஆனால் பீஸ் எதுவுமே இருக்காது. நல்லா மசாலாவோட வச்சுருக்கான். நான் சொன்னேன் மசாலா வேடான்னு சொன்னேன். அதுக்குன்னு ஓவராக வச்சுட்டான். பீஸ் பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் கூட இல்லை, சின்ன பீஸ் இருக்குது. இவங்கெல்லாம் வைக்க மாட்டாங்க. ஏன்னா 6 திரகம்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் இருக்கும். நம்ம சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. 5 திரகம்ஸ் பார்த்திங்கன்னா ஒர்த்து.